இடைநில்லா செய்திகளில் அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் சூரசம்ஹாரத்தை ஒட்டி களைகட்டிய திருச்செந்தூர், தங்கமகள் கார்த்திகாவுக்கு உற்சாக வரவேற்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். புகழ்பெற்ற திருச்செந்தூர் சூரசம்ஹார விழா இன்று மாலை நடைபெற உள்ளது. கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதையொட்டி இன்று அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. சூரசம்ஹாரத்தை கண்டுகளிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நிகழ்வை பக்தர்கள் சிரமமின்றி கண்டுகளிக்கும் வகையில் கடற்கரையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. 4000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்படுகிறது. குடிநீர், கழிவறை, உணவு வசதிகளுடன் பக்தர்கள் வசதிக்காக திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து கோயிலுக்கு 45 கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சூரசம்ஹார விழாவை ஒட்டி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் மாலை 3:30 மணி முதல் திருச்செந்தூரில் இருந்து சிறப்பு நேரலை ஒளிபரப்பாக உள்ளது. இதே மாதிரியான ஒரு பைசன் யாரோ ஒருத்தர் உள்ள இருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் அதை முயற்சி பண்ணி அதை நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே பெரிய ஒரு இடத்துல போய் நிற்போம். அர்ஜுனா விருது வென்ற மனத்தி கணேசனின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்ட பைசன் படத்தை மேற்கோள் காட்டி கபடி சாதனையாளர் கார்த்திகா கூறிய கருத்துக்களே இவை. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் கபடியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவை சாரட் வண்டியில் அழைத்து சென்ற அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த கபடி வீராங்கனை கார்த்திகா, கண்ணகி நகர் மக்களை இன்னும் பெரிய உயரத்தில் கொண்டு செல்வேன் என்று நம்பிக்கையோடு கூறினார். பிராண்ட் ஆக்கணும் கண்ணகி நகரை. பரைன்ல நம்ம கண்ணகி நகர் பேர் ஒழித்ததெல்லாம் அது ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்ட்னு சொல்லலாம். நம்ம இதே மாதிரி இருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம கண்ணகி நகர் பேரை ஒழிக்க வைக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. கண்ணகி நகர் என்ற பெயரால் ஏற்றத்தாழ்வை சந்தித்த இந்த மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைக்க வேண்டும் என பயிற்சியாளர் ராஜா விருப்பம் தெரிவித்தார். கண்ணகி நகர்னா அப்படியே ஒரு அழுக்கு, கண்ணகி நகர்னாலே ஒரு இது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. நீங்க சொல்றத நெகட்டிவ் சொல்லிக்கினே இருங்க, எங்க சைட்ல இருக்கிற பாசிட்டிவ் நாங்க காட்டிக்கினே இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் சார். கார்த்திகா போன்று ஏராளமான திறமைசாலிகள் கண்ணகி நகரில் இருப்பதாகவும் அவர் கூறினார். வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் புயலாக உருவானதாகவும் இதற்கு தாய்லாந்து வழங்கிய மோந்தா என்ற பெயர் சூட்டப்பட்டதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மோந்தா புயல் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. ஆந்திராவை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் இந்த புயல் இன்று தீவிர புயலாக வலுப்பெறும் எனவும் பின்னர் ஆந்திர மாநில மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே நாளை மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மோந்தா புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆந்திரா மற்றும் ஏனாமிற்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இருக்காது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வள்ளுவக்குடி, நிம்மேலி, தேனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கிணற்று பாசனம் மூலமாக நெல் சாகுபடி செய்யப்பட்டு கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் 150 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளன. சரியான வடிகால் இல்லாத காரணத்தினால சம்பா சாகுபடி செஞ்சு எல்லாமே நஷ்டமாயிருக்கு. 3 தடவை தெளிப்பு தெளிச்சிருக்கோம். இதுவரையும் எந்த ஒண்ணுமே முளைக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. நானும் ஒரு ஏக்கருக்கு 8000 செலவாகுது. இதனிடையே மழை வெட்டு 3 நாட்களாகியும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா நெற்பயிரிடப்பட்டிருக்கூடிய வயல்களில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரால் பயிர்கள் அழுகக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஓவர்சேரி, வேர்க்குடி உள்ளிட்ட கிராமங்களில் வயல்களில் மழைநீர் வடியாத நிலையில் கால்வாய்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இந்த அழிஞ்சு போன விவசாயிகளுக்கு ஒரு நிவாரண தொகை 30,000 ஏக்கருக்கு 30,000 குறைந்தபட்சம் வழங்கினால் கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. இதேபோல ஓகைப்பேரையூர், மூலங்குடி, பூந்தாளங்குடி உள்ளிட்ட இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்கள் மழையால் முற்றிலுமாக சாய்ந்து நீரில் மூழ்கின. இதனால் இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய முடியாத நிலை உள்ளதால் பழைய முறையில் ஆட்களை கொண்டு அறுவடை பணி நடைபெற்று வருகிறது.
தஞ்சாவூர், திருவள்ளூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். நெல் கொள்முதலுக்கான அதிகபட்ச ஈரப்பத அளவை 17 22% உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று 3 குழுக்களை மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்தது. இந்த குழுவினர் 2வது நாளாக ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் PK சிங் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆராய்ச்சி கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்த மத்திய குழுவினரிடம் முளைத்த நெல்மணிகளை விவசாயிகள் காண்பித்தனர். இந்நிலையில் திருச்சியில் ஆல்குடி, வாலாடி, பூவாளர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டையில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் நெல்லில் 20 விழுக்காடு வரை ஈரப்பதம் இருப்பதாக குறிப்பிட்டனர். ரிப்போர்ட் வித்தின் வீக்கில் பண்ணிடுவாங்க. 1 வீக்கில் இல்லை சார். இப்போ இந்த 2 டேஸில் நமக்கு ரெயின் குறைஞ்சதுனால மாய்ச்சர் வந்துட்டு 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என கூறிய அதிகாரிகள் அதன் அடிப்படையில் மத்திய அரசு முடிவு செய்யும் என்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சியை திமுக முறியடிக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்திருக்கிறார். திமுக நிர்வாகிகளுக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சிக் கூட்டம் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு அக்கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் SIR என்னும் சதிவலையை தமிழ்நாட்டிலும் விரிக்க பாஜக ஆயத்தமாகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் அநியாயம் ஏற்கனவே பீகாரில் அரங்கேற்றப்பட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் வாக்காளர் பட்டியலிலிருந்து பட்டியலினத்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினர் பெயர்களை நீக்கிவிட்டால் வெற்றி பெறலாம் என்று பாஜகவும் அதிமுகவும் தப்பு கணக்கு போடுவதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்று செயல்படும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள் என்பதை தனது தொடர் செயல்பாடுகளால் திமுக அரசு நிரூபித்துவிட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பருவமழை காலத்தில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் மக்களை காக்க உரிய நெறிமுறைகளை வகுக்காதது ஏன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த வீடியோ காட்சியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள எடப்பாடி பழனிசாமி மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்மணிகளை பிடித்தபோது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த நெல்மணிகளை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சரின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருப்பதாகவும் தான் எதற்கு முதலமைச்சரானோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக முதலமைச்சர் மாறிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். தென் தமிழகம் மழையில் மிதந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்தவர்தானே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி அதேபோலத்தான் தற்போதும் விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருப்பதாக சாடியுள்ளார். இதுவரை 31 உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க முதலமைச்சருக்கு நேரம் இருந்ததா என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மாமல்லபுரத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை தவைக்க தலைவர் விஜய் இன்று சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். கரூர் வெலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தவைக்க தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காணொலி காட்சி மூலம் ஆறுதல் கூறிய விஜய் நேரில் வந்து சந்திப்பதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திக்க காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என தவைக்க தரப்பில் கூறப்படும் நிலையில் அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து விஜயை சந்திக்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் இன்று விஜய் சந்திக்கிறார். இதனை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தங்களது கார்களில் காலை முதலே பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை கரூர் அழைத்து வந்தனர். அங்கிருந்து 5 சொகுசு பேருந்துகளுக்கு பூஜை போடப்பட்டு அதில் அனைவரும் சென்னை அழைத்து வரப்பட்டனர். கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்ட ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 3 குடும்பத்தினர் உள்ளிட்டோரும் சென்னை வந்தடைந்தனர். கரூர் துயரம் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நிகழ்ந்த நிலையில் சரியாக 1 மாதத்திற்கு பிறகு அதாவது அக்டோபர் 27ஆம் தேதியான இன்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து வந்து விஜய் ஆறுதல் கூறுவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணிக்கு தாவேக தலைவர் விஜய் வருவது அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் அவருடைய எதிர்கால அரசியலுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர் சந்தித்தவர் விஜய் ஒரு ஸ்டார் நடிகர் என்றும் அவருக்கான ஒரு மாஸ் இருப்பதை மறுக்க முடியாது என்றும் கூறினார். அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை. அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது. வரவில்லை என்று சொன்னாலும் அதிமுக எந்த கருத்திலும் முடியாது. விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு சதவீதம் குறையும் என்றாலும் அதிமுக தோல்வியை சந்திக்காது என்றும் அவர் கூறினார். அதிமுக ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறையுமே ஒழிய வெற்றியினுடைய விளிம்பிலிருந்து அதிமுக ஒரு போலும் இறங்கி வராது. வந்தால் 220 சீட்டு அதிமுக, வரலைன்னா 150 சீட்டு அதிமுக. அதிமுக, பாஜக மற்றும் விஜய் ஒரே கூட்டணியில் இணைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் ராஜேந்திர பாலாஜி கூறினார்.
நடிகரை சந்திக்க சென்று இறந்தவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விவசாயிகளுக்கு கொடுப்பதில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னையில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை வரவழைப்பது நாட்டாமைத்தனம் என விமர்சித்திருந்தார். பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன். ஆலமரத்துக்கே வரமாட்டேன். வீட்டுல தான் பஞ்சாயத்து. நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. பின்னர் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பேசிய சீமான் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிவாரணம் குறித்து சாடினார். ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசலை சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்ற, மாசம் 5000 கொடுக்குறேன்ற, அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதி நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதே எனக்கு அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது விஜயின் விருப்பம் என்றும் சீமான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் முக்கிய அறிவிப்பு, வெள்ளி குறித்த ரிசர்வ் வங்கியின் அதிரடி அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டெல்லியில் இன்று மாலை தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் எப்போது தொடங்கும் என அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த வாரத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலும் வெளியானது. இந்நிலையில் டெல்லியில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்திக்க உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்கள் மட்டுமின்றி கூடுதலாக 6 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு தீவிர திருத்தம் எப்படி செயல்படுத்தப்படும், என்னென்ன ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உள்ளிட்ட விவரங்களை தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தங்கத்தை போலவே வெள்ளியையும் அடமானம் வைத்து பணம் பெறும் வகையில் ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை உருவாக்கியுள்ளது. கடந்த சில மாதங்களில் தங்கத்திற்கு இணையாக வெள்ளியின் விலையும் கணிசமாக உயர்ந்தது. இந்நிலையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இணையாக கடன் பெறுவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், நாணயங்களை அடமானம் வைத்து கடன் வழங்க ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. அதே நேரம் தங்கம் அல்லது வெள்ளிக்கட்டிகள், ETF ஆகியவற்றை அடமானமாக வைத்து கடன் பெற முடியாது என தெரிவித்துள்ளது. தற்போது தங்கத்தின் மதிப்பில் 75% கடன் வழங்கப்படும் நிலையில் அதை 85%ஆக RBI உயர்த்தியுள்ளது. இதனால் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை அடமானம் வைத்தால் 85,000 ரூபாய் வரை கடன் பெற முடியும். 1 கிலோ வரையிலான தங்க ஆபரணங்களையும் 50 கிராம் வரையிலான தங்க நாணயங்களையும் அடமானம் வைத்து கடன் பெற முடியும் என கூறியுள்ள RBI 10 கிலோ வரையிலான வெள்ளி நகைகள், 500 கிராம் வரையிலான வெள்ளி நாணயங்களை அடமானம் வைக்கலாம் என தெரிவித்துள்ளது. கடனை அடைத்த பிறகு அடமானமாக பெற்ற நகைகளை 7 நாட்களுக்குள் திருப்பித் தர வேண்டும் எனவும், இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது NBFC நிறுவனம் நாள் ஒன்றுக்கு 7,000 ரூபாயை கடன் பெறுபவருக்கு வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளன. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உற்பத்தியாகும் காஃபி உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமராக பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வானொலியில் மனதின் குரல் என்ற நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் மோடி உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் 126வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உற்பத்தியாகும் காஃபி உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீலகிரி, ஆனைமலை, கொடைக்கானல் மற்றும் சேர்வராயன் மலைகளில் உற்பத்தியாகும் காஃபி உலகம் முழுவதும் பிரபலமடைவதாக பிரதமர் கூறினார். மேலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோம்பை என நாட்டு நாயின் பங்களிப்பை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் தீபாவளி பண்டிகையின் போது உள்நாட்டு பொருட்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் இருள் சூழ்ந்த பகுதிகளில் தற்போது மகிழ்ச்சி எனும் தீபம் ஒளிர்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நவம்பர் 7ஆம் தேதி 150 ஆண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அதனை நாட்டு மக்கள் கொண்டாட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். டெல்லியில் காதலை ஏற்க மறுத்த கல்லூரி மாணவி மீது ஆசிட் வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி அசோக் விஹாரில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி சிறப்பு வகுப்பிற்கு நடந்து சென்றார். அப்போது பைக்கில் சென்ற 3 இளைஞர்கள் மாணவியை வழிமறித்து அவர் மீது ஆசிட் ஊற்றினர். மாணவி தனது முகத்தை கைகளால் மறைத்ததால் 2 கைகளிலும் தீக்காயம் ஏற்பட்டு நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மாணவியை ஒருதலையாக காதலித்த ஜிதேந்தர் என்பவர் தனது நண்பர்களான அர்மான் மற்றும் இஷானுடன் இணைந்து ஆசிட் வீசியது தெரியவந்தது. ஜிதேந்தருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் மாணவியை காதலிப்பதாக தொடர்ந்து தொல்லையளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு நியாயம் வேண்டும் என்று கூறியுள்ள மாணவி 3 பேரையும் சிறையில் அடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
ஜார்க்கண்டின் சைபாசா நகரத்தில் மாசுபட்ட ரத்தம் ஏற்றப்பட்டதால் 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று ஏற்பட்டது கண்டறியப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சைபாசா நகரில் தலசீமியா மரபணு நோயால் பாதிக்கப்பட்ட 7 வயது குழந்தைக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரத்த வங்கியில் தங்கள் குழந்தைக்கு HIV தொற்று பாதிக்கப்பட்டவரின் ரத்தம் மாற்றப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து விசாரிக்க மாநில அரசு குழு அமைத்து உத்தரவிட்டது. அதன்படி ஜார்க்கண்ட் சுகாதார சேவைகள் இயக்குநர் தினேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் ரத்த வங்கியையும் குழந்தைகள் சிகிச்சை பிரிவையும் ஆய்வு மேற்கொண்டனர். விசாரணையில் தலசீமியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மாசுபட்ட ரத்தம் ஏற்றப்பட்டது தெரிய வந்திருப்பதாக கூறிய மருத்துவர் தினேஷ்குமார் ரத்த வங்கியில் சில குறைகளை கண்டறிந்ததாகவும் அவற்றை களைய மருத்துவமனை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தலசீமியாவால் பாதிக்கப்பட்ட மேலும் 4 குழந்தைகளுக்கு HIV பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. சுமூக நிலைக்கு வந்த இந்தியா சீனா உறவு, பாரிஸ் மியூசிய கொள்ளை வழக்கில் 2 கைது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். புகழ்பெற்ற பாரிஸ் லூவ்ரே அருங்காட்சியகத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்தனர். பிரான்சின் பாரிஸ் நகரத்தில் உள்ள புகழ்பெற்ற லூவ்ரே அருங்காட்சியகத்தில் பழங்கால பொருட்கள், ராஜ குடும்பத்து நகைகள் உட்பட 33,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி அருங்காட்சியகத்தில் நடைபெறக்கூடிய கட்டுமான பணியை சாதகமாக பயன்படுத்தி ஒரு கொள்ளை கும்பல் ஹைட்ராலிக் ஏணி மூலமாக அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்து கொள்ளையில் ஈடுபட்டது. லூவ்ரே அருங்காட்சியகத்தில் மர்ம நபர்கள் 895 கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்கால பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வந்த பிரான்ஸ் போலீசார் அதில் 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிலிப்பைன்ஸில் உள்ள பிரபல டால் எரிமலை வெடித்து சிதறிய காட்சிகள் தான் இவை. டால் எரிமலை உலகில் உள்ள மிகவும் தனித்துவமான மற்றும் கணிக்க முடியாத எரிமலைகளில் ஒன்றாகும். பிலிப்பைன்ஸ் தீவில் ஏரிக்கு நடுவே அமைந்துள்ள இந்த எரிமலை திடீரென வெடித்ததால் அப்பகுதி கரும்புகையாக காட்சியளிக்கிறது. எரிமலையிலிருந்து வெளியேறும் லாவா அருகிலுள்ள ஏரி நீருடன் கலந்து நீராவி சாம்பல் போன்று நச்சுப் புகைகளை வெளியேற்றி வருகிறது. ஆபத்தை விளைவிக்கும் அபாயம் உள்ளதால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எரிமலையாகவும் டால் எரிமலை திகழ்கிறது. இந்தியா சீனா இடையான நேரடி விமான சேவை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. கொரோனா பரவல் எதிரொலியாக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா இடையான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது. பிறகு லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதில் சிக்கல் எழுந்தது. இந்நிலையில் அமெரிக்காவுடனான பனிப்போருக்கு மத்தியில் இந்தியா சீனா உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேசியது இதற்கு அடித்தளமாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து இந்தியா சீனா இடையான நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்தது. அதன்படி கொல்கத்தா குவாங்சு இடையான இண்டிகோ விமான சேவை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. ஷாங்காய் டெல்லி இடையான விமான சேவை நவம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் தன்னை வரவேற்ற நடன கலைஞர்களுடன் ஆடி மகிழ்ந்த காட்சிதான் இது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சென்றார். விமான நிலையத்தில் ட்ரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அவரை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்றார். அப்போது அதிபர் ட்ரம்பை நடன கலைஞர்கள் உற்சாகமாக ஆடி வரவேற்றனர். இதனை கண்டு மெய்மறந்த ட்ரம்ப் அவர்களுடன் சேர்ந்து நடனமாட மலேசிய பிரதமரும் தன்னை மறந்து நடனமாடத் தொடங்கினார். இந்நிலையில் ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் தாய்லாந்து, கம்போடியா நாடுகள் போர் நிறுத்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. டாப் 25 செய்திகளில் இனி பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் அஜித் குமார் கார் ரேஸில் கவனம் செலுத்தி வருகிறார். சொந்தமாக கார் ரேஸ் அணியை உருவாக்கியுள்ள அவர்
துபாய், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் வென்றுள்ளார். இந்நிலையில் திருப்பூர் கொங்குநாடு ரைபிள் கிளப்பில் அதன் நிறுவனர் செந்தில்குமாருடன் இணைந்து அஜித்குமார் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இலக்கை குறிபார்த்து அஜித்குமார் சுடும் காட்சிகள் வெளியாகி கவனம் பெற்றுள்ளது. Good.